பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டலாம் டைம் இல்லை. நான் வெயிட் லாஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வணக்கம், நான் டாக்டர் பிரியஸ்ரீ. உங்கள் டின்னர் சாப்பிட்டதுலேருந்து ஓவர் நைட் இருந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுற மீல் தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட். ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஃபாஸ்டிங்கில் இருந்த உங்கள் பாடிக்கு கிடைக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன் ஆஃப் த டே. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுற பர்சனாக இருந்தால் யூ ஆர் இன் ஹை ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் ஹார்ட் டிசீசஸ் அண்ட் ஸ்ட்ரோக். இது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டயபெட்டிஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. நான் வெயிட் லாஸ் பிளான் பண்ணியிருக்கேன்ப்பா, ஸோ நான் டயட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. நெவர் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதுனால கொலஸ்ட்ரால், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், எல்டிஎல் இதெல்லாம் அதிகமாகி வெயிட் கெயின் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் தான் ஒரு டேவோட இம்பார்ட்டண்ட்டான மீல். பிரேக்ஃபாஸ்ட் தான் உங்களோட எனர்ஜி லெவலையும் அது மாதிரி கோக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸையும் டிசைட் பண்ண போகிறது. ஸோ நீங்கள் காலையில் ஏஞ்சதுலேருந்து ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். தென் கிட்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்காக எடுத்துக்கிறதுனால ஹெல்தி வெயிட் கெயின் மெயின்டைன் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸும் என்ஹான்ஸ் ஆகும். ஒன் டே ஆர் டே ஒன், இட்ஸ் யுவர் டெசிஷன். தேங்க்யூ.